ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தி ரெசிபி தினை அரிசி வச்சு தாங்க. தினை அரிசி வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு ஃபில்லிங்கான ஒரு மார்னிங் டிஃபன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கிறேன். இது நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிடலாங்க. இதனால் டஸ்ட்டு நிறைய இருக்கும். கழுவுன இந்த அரிசியை நம்ம தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடைக்கு மாற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் ஓரளவுக்கு வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணிக்கு மாற்றி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேனுக்கு அடியில் வச்சிடலாம். வெயிலெல்லாம் காய வைக்கணுங்கிறது இல்லை, ஃபேனுக்கு அடியில் வச்சு இந்த மாதிரி ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அடிக்கனமான அகலமான ஒரு பேனுக்கு மாற்றி இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சு அதோட கலர் இந்த அளவுக்கு மாறணும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்த தினை அரிசியை இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ஆற வச்சிடலாம். எந்த கப்பில் தினை எடுத்தோமோ அதே கப்புலையே 1 கப்பு அளவுக்கு தோல் உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்தையும் நல்லா செவக்க வறுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வரணும். அப்போ தான் நமக்கு அதோட பச்சை வாசனைலாம் இருக்காது. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ ஆறின தினை அரிசியை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராலாம் அரைக்க வேணாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நரன்னு இருக்கிற ஸ்டேஜுக்கு நாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச தினை மாவை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆற வச்ச உளுந்தையும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாகவே இருக்கட்டும். இப்போ அரைச்ச உளுந்தையும் அதை தினை மாவு கூடயே சேர்த்து ரெண்டையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுலாம். நல்லா சேர்ந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மிக்ஸை வச்சு நம்ம எப்படி இந்த கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸிலேருந்து நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு அந்த பவுடர் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1.5 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு இதை நாம் கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் நாம் இதை அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து இந்த அளவுக்கு கெட்டி ஆயிரும். இப்போ இது கூட தேவையான அளவு நாட்டு சக்கரை, வெல்லம், சுகர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் வெள்ளை கரைசல் சேர்த்துக்கிறேன். வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம கலந்து விட்டு இறக்கணுன்னா இந்த ஹெல்த்தியான தினை அரிசி கஞ்சி சூப்பராக ரெடியாகி வந்துருங்க. இந்த தினை கஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த தினை தோல் உளுந்துலலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.